ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 10 சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி 12 பந்துகள், பந்துகளின் விலை ரூபாய் 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்பினான். ஒரு பெட்டி 12 பந்துகள், அதாவது ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்கும். அந்த ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்கும். அந்த ஒரு பெட்டியோட விலை 180. ஆனால் அங்கே அவன் வாங்க விரும்பக்கூடிய பந்துகள் 5 பந்துகள் தான். அப்போ அந்த 5 பந்துகளுக்கு எவ்வளோ செலுத்த வேண்டும் அப்படிங்கிற தொகையை கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இந்த சம் எப்படி போனால் வெரி சிம்பிள் தான். அதாவது ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்கும் இல்லையா? ஸோ 12 பந்துகளின் விலை 180. சரியா? அப்போ ஒரு பந்துகள் விலை கண்டுபிடிச்சா நம்ம 5 பந்துகளுடைய விலையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, 12 பந்துகளின் விலை 180 இல்லையா? ஸோ அதனால் 180 டிவைடட் பை 12. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 12 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 15 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 12 பந்துகளின் விலை 180. அப்போ ஒரு பந்தோட விலை 15 ரூபா. சரியா? அப்போ ஒரு பந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அப்படின்னா 15. அவன் வாங்க விரும்பக்கூடிய பந்துகள் எண்ணிக்கை 5. அப்போ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 15 × 5. ஸோ ஆன்சர் என்ன? 75. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? வெரி சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 2, 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எளிய வடிவில் காண்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த சம்மு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 20. ஸோ அதை மேலே எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து கொடுத்துருக்குது 5, அதை கீழே எழுத போகிறோம். அப்போ 20 டிவைடட் பை 5. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, 4 5s are 20. அப்போ மேலே என்ன இருக்குது? 4 இருக்குது, கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுறேன்னா, 4 மேலே இருக்கிறத ஃபஸ்ட் எழுதணும். 4 கீழே என்ன இருக்குது? 1. இப்போ 4:1. ஸோ தான் ஆன்சர். ஸோ 4:1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 4:1, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே ரூபாய் 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அதாவது நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, மாதவியும் அன்பும் 2 மேசைகளின் முறையே ரூபாய் 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அன்பும் மாதவியும் அப்படிங்கிறத எளிய விகிதத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி போடணும்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படி பார்த்தோம். அவங்க கொடுத்துருக்க விகிதத்தை எப்படி பார்த்தோன்னா, மாதவியோட மேசையோட விலை 750. அடுத்து அன்போட மேசை விலை 900. சரியா? ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அன்பும் மாதவியும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்புவோட மேசையோட விலை 900. அதை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? டிவைடட் பை மாதவியோட மேசை விலை 750. ஸோ அதை ரைட் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 15 5s are 75. ஸோ அப்போ கீழே 15 இருக்கும், மேலே 18 5s are 19. அப்போ மேலே என்ன இருக்கும்? 18 இருக்கும். ஸோ அப்போ 18 டிவைடட் பை 15 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை ஃபர்தராக 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 6 3s are 18. ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணோம்? நம்ம விகிதத்தில் எழுத போகிறோம். ஸோ மேலே இருக்குது என்னென்னா 6 இருக்குது.
இல்லையா? அப்போ 6 கீழே என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ 6:5. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ 6:5 எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. இதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்மளுடைய அலகு வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அலகுனா எனது யூனிட். ஸோ யூனிட் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து அலகு வந்து இதில் இருக்குன்னா நிமிடத்தில் இருக்குது. இங்கே வந்து அலகு வந்து என்ன இருக்குது, மணியில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரே அலகாக வந்து என்ன பண்ணோம், மாற்றிக்கணும். ஸோ அப்போ ஒரே அலகாக மாற்றும் போது இங்கே வந்து என்ன இருக்கு, நிமிடமாக இருக்கா. ஸோ இதே மணியை வந்து என்ன பண்ணோம், நிமிடமாக மாற்றிக்கலாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம் அப்படின்னா எத்தனை நிமிடம், 60 நிமிடமா. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, 40 நிமிடம் இருக்கா. ஸோ அந்த 40 நிமிடத்தை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இந்த 40 நிமிடத்தை அப்படியே வச்சுக்கலாம் 40. சரிங்களா? இந்த பக்கம் என்ன இருக்குது, 1 மணி நேரம் இருக்குது. அப்போ 1 மணி நேரங்கிறது எதுக்கு ஈக்குவல், 60 நிமிடத்துக்கு ஈக்குவல். அப்போ 40:60. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, எளிய வடிவில் கேட்டிருக்காங்க. இப்போ எளிய வடிவிலும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 40/60 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. இங்கே வந்து 3 2s are 6. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 2 இருக்குது, கீழே வந்து 3 இருக்குது. ஸோ ஃபர்தராக இதை வந்து என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன இருக்குன்னா 2/3 இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எளிய வடிவத்தில் எழுதும்போது 2:3. ஸோ இது ஆன்சர். ஸோ 2:3 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2:3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போட்டோம்லையே அதே மாடல் தான். நீங்களே என்ன பண்ணுங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்களே என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். எளிமையான சம்மு தான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து அலகு வந்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அலகு பார்த்தீங்கன்னா இங்கே லிட்டரில் இருக்குது, இங்கே வந்து என்னதுக்கு மில்லி லிட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணிங்கன்னா லிட்டருக்கு மில்லி லிட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மில்லி லிட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் இல்லையா? கொஷின் நம்பர் 5. 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த சம்மு தான், ஃபோர்த்து சம்மு பார்த்தோம்னா அதே மாடல் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்களே கூட பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்முலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிட்டரில் கொடுத்துருக்காங்க, என்னென்னா மில்லி லிட்டரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் ரெண்டையுமே என்ன பண்ணால் மில்லி லிட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக போடலாம். சரியா? அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ 1 லிட்டருங்கிறது என்ன எழுதிக்கலாம், 1000 மில்லி லிட்டர்னு எழுதிக்கலாமா? அப்போ 1000 ஜஸ்ட்டு. ஓகேவா? 50 மில்லி லிட்டர். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 50 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், 1000 டிவைடட் பை 50 அப்படின்னு எழுதலாம். எழுதலாம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் 1 5s are 5, 2 5s are 10. அந்த 0வை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ மேலே என்ன இருக்குது, 20 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 20:1 இது ஆன்சர். அப்போ 20:1 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, 20:1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கப்படி கிண்டுப்படி பார்த்தீங்கன்னா 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. அப்போ 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் பயன்படுத்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து இங்கே வந்து 40 நிமிடம் இருக்குது, இங்கே வந்து மணின்னு இருக்கு, 2 மணின்னு இருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூனிட்டை வந்து சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நிமிடங்களாக மாற்ற போகிறோம். சரிங்களா?
ஸோ அப்போ 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ 2 மணி நேரங்கும் போது 120 நிமிடம். சரிங்களா? அப்போ இந்த 2 மணி நேரத்துக்கு பதில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா 120 நிமிடங்கள் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் சம் போடணும். சரிங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நிமிடம், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலகு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் யூஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை நிமிடம்? 40 நிமிடம். அப்போ 40 நிமிடத்தில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்து. சரியா? ஓகே. அப்போ 2 மணி நேரம். அப்போ 2 மணி நேரங்கிறத மணியை நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணணும், நிமிடமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடங்கள். அப்போ 120 நிமிடத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிற. அப்போ எத்தனைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் எப்படி வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன விகிதத்தில் இருக்குன்னா, இது என்ன மாறலில் இருக்குன்னா நேர்மாறல் இருக்குது. சரியா? எப்படி நம்ம நேர்மாறல்னு சொல்கிறோம்னா, இப்போ நிமிடம் பாருங்க, 40லிருந்து 120 நிமிடமாக மாறுது. அப்போ நிமிடம் வந்து கூடுது இல்லையா? 40லிருந்து 120 கூடுது இல்லையா? அப்போ நிமிடம் கூடும்போது இங்கே பயன்படுத்தக்கூடிய மின்சாரமும் என்ன பண்ணும், கூடும். அப்போ 3 அலகுல இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், கூடி தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன மாறலில் இருக்குன்னா நேர்மாறலில் இருக்கும்போது நம்ம என்ன பயன்படுத்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனுங்கும் போது என்ன அப்படின்னா 120யும் 3 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், 4ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ இப்போ 120 இன்ட்டு 3, 120 இன்ட்டு 3. ஸோ கொடுக்கலாமா? 120 இன்ட்டு 3 டிவைடட் பை 40. ஸோ இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அந்த எக்ஸை அப்படி விட்டுலாம். சரியா? ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இதை வந்து ஈஸியாக 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 3 4s are 12. இப்போ மேலே என்ன இருக்குது, 3 இன்ட்டு 3 இருக்கு இல்லையா? அப்போ 3 இன்ட்டு 3 அளவு 9. இப்போ 3 இன்ட்டு 3 அளவு 9. ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி 9 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் பாருங்கள், ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நபர் வந்து 2 மணி நேரத்தில் 20 பக்கம் படிக்க முடியும் அப்படின்னா 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை அப்படி யூஸ் பண்ணலாம். என்னது, 2 மணி நேரத்தில் 20 பக்கம். சரிங்களா? அப்போ 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இங்கேயும் பாருங்கள், மணி வந்து கூடுது. அப்போ 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகுது. அப்போ படிக்கக்கூடிய பக்கங்களும் என்ன பண்ணும், கூடும். அப்போ இது என்ன மாறல், நேர்மாறல். அப்போ நேர்மாறல்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னது, 8ஐயும் 20 மல்டிப்ளை பண்ணணும், 2ஐயும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 20 இன்ட்டு 8, ஸோ டிவைடட் பை 2 வரும். சரிங்களா? ஸோ ஈஸியாக 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ இப்போ மேலே என்ன இருக்குன்னா 20 இன்ட்டு 4 இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 4 80. ஸோ அப்போ எத்தனை பக்கம், 80 பக்கம் படிக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 80 பக்கங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. சம் நம்பர் 8. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதாவது சம் என்ன கொடுத்தாலும், சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் இல்லையா? ஸோ அப்போ 6 கிலோமீட்டர் தொலைவை
எவ்வளோ 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரங்க 60 நிமிடங்கத்தில் என்ன பண்ண கிடக்குறாரு. சரியா? அப்போ 20 நிமிடங்களில் எவ்வளோ தொலைவை கிடப்பாரு அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா? இப்போ நிமிடம் பாருங்க. இப்போ நிமிடம் வந்து 60 நிமிடம்லேருந்து 20 நிமிடமாக குறையுது. சரியா? அப்போ நிமிடம் குறையும் போது தொலைவு என்ன பண்ணும்? குறையும். அப்போ ஒன்று குறைஞ்சா இன்னொன்று குறையுது. இப்போ இது வந்து என்ன மாறும்னா நேர்மாறல். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 60ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்னது? 20யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 20 இன்ட்டு 6 டிவைடட் பை 60. ரொம்ப சிம்பிளாக இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல், 6 6 கேன்சல். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது? 2. ஸோ அப்போ எத்தனை கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் தொலைவை 20 நிமிடங்கள் என்ன பண்ணலாம்? அவர் வந்து கடக்கலாம். ஸோ ஆன்சர் எங்க? ஆப்ஷன் பி, 2 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஒரு வினாடி வினா போட்டியில் முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 10:11. ஸோ இங்கே வந்து என்னன்னா இந்த 9 வந்து வராது. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு வினாடி வினா போட்டியில் முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? சரியா? அப்போ கவிதா பெற்ற புள்ளிகளை மட்டும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலுமே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விகிதத்தை என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சம் பண்ணிக்கணும். ஸோ அவங்க என்ன விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா 10:11. ஓகேவா? ஸோ 10:11 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விகிதம். இந்த 9 வந்து வராது, டைப்பிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டேன். சரியா? ஸோ 10:11 நான் சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக 21 கிடைக்கும். சரியா? அப்போ 10ஐயும் 11ஐயும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும் இல்லையா? ஓகே. ஸோ இந்த 21 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சம் போடணும். சரியா? ஸோ அப்போ 10ங்கிறது யாரோடைய விகிதம் அப்படின்னா முகிலனோட விகிதம். 11 அப்படிங்கிறது யாருடைய விகிதம்னா கவிதாவோடைய விகிதம். ஸோ இதை வச்சு நம்ம சம் போடும்போது ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முகிலனுக்கு தான் போட போகிறோம். சரி, அதனால் 10. மொத்தமாக அவங்க பெற்ற புள்ளிகள் வந்து 84. ஸோ டிவைட் பை 84. ஸோ இப்போ முகிலனுக்கு தான் நான் போட போகிறோம். ஸோ அதனால் முகிலோட விகிதம் வந்து 10 போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விகிதத்தை ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? விகிதத்தை ஆட் பண்ணும்போது விகிதம் என்ன கிடச்சி? விகிதத்தை ஆட் பண்ணக்கூடியது 21. இப்போ 10 டிவைட் பை 21 போட்டுக்கிறோம் இன்ட்டு 84. சரியா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா அந்த 21ஐயும் 84ஐயும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? 4 இருக்குது அண்ட் ஆல்சோ என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ 10 × 4 40. ஸோ இது வந்து யாருன்னா முகிலன் பெற்ற புள்ளிகள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கவிதாவுக்கு பார்க்கணும். ஸோ கவிதாவுக்கு பார்க்கும்போது கவிதாவோட விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 11. அப்படி தானே? ஸோ 11 போட்டுக்கணும் டிவைட் பை ஸோ விகிதத்தை ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிறது 21. ஸோ டிவைட் பை 21 இன்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பெற்ற புள்ளிகள் வந்து எத்தனை? 84. ஓகேவா? ஸோ 84. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம இங்கே கேன்சல் பண்ணணும் இல்லையா? 21 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்மால் டேபிள் எதால் கேன்சல் பண்ணணும்? 3 டேபிள். ஸோ 3 டேபிளால் கேன்சல் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து தெரியறதுனால நான் என்ன பண்ணேன்? அப்படியே போட்டேன். 121 சார் 21, 421 சார் 84 வரும். சரியா? ஸோ இப்போ இந்த 11ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 44 கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து யாருன்னா கவிதா பெற்ற புள்ளிகள் 44, முகிலன் பெற்ற புள்ளிகள் 40. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கவிதா பெற்ற புள்ளிகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து என்னது? 44. ஓகேவா? ஸோ 44 ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி 44. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, ஃபைனல் கொஸ்டின்ஸு. ஸோ ஃபைனலாக என்ன கொஸ்டின்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 3 எழுதுகோள்களின் விலை 18 எனில்
5 எழுதுகோலின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ மேக்ஸ் மேஜர்லாம் இதை என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக தூக்கிடுவீங்க. ஸோ அதர் மேஜர் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப சப்பையான கொஸ்டினுங்க. அதாவது 3 எழுதுகோலின் விலை 18 எனில் 5 எழுதுகோலின் விலை என்னன்னு கேட்டாங்க. ஸோ எப்படி போடணும்னா வேற ரொம்ப சிம்பிள் தாங்க, நம்ம எப்பயும் போடக்கூடியதான். சரியா? அப்போ 3 எழுதுகோலின் விலை வந்து எவ்வளவு, 18ஆ? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 5. அப்போ 5 எழுதுகோலின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எழுதுகோல் வந்து கூடும்போது விலை என்ன பண்ணும், கூடும் இல்லையா? அப்போ நேர்மாறு தான். என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை. எதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணும், 3ஐயும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 5 இன்ட்டு 18. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டிவைடட் பை 3. ஸோ இது 3 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 3 சார் 3, 6 3 சார் 18. ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 5ம் 6 இருக்குது. 6 5 சார் 30. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 30. ஆன்சர் என்னது, 30. ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே. ஸோ 30 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியான சம் தான் கொடுத்துருக்கேன். சம் எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல்களில் நம்ம ஆல்ரெடி விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 4 கிளாஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 5வது கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எங்கே இருந்து எடுத்த புக்குனா 6th 7th அண்ட் 8th இதில் இருந்து எடுத்த புக்கு தான். சமச்சீர் கல்வியிலேருந்து எடுத்தக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸில் வந்து இதே ஒன்று என்ன பண்ணலாம், ஸோ இன்னும் வேறு மாடலில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வேறு மாடல் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சூஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் அந்த டாபிக் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், அதை சூஸ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணலாம், கிளாஸஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.